13. அதாவது பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகம், 9வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் அண்ட் 14வது ஸ்லோகம், 2 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். 2 ஸ்லோகம் வெரி ஃபேமஸான ஸ்லோகம். பார்த்துட்டு பிறகு நம்ம அதை பற்றி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். மகாத்மானாஸ் து மாம் பார்த்தா दैवी प्रकृति आश्रिता भजन अनन्या मनसो ज्ञात्वा भूतादि अव्ययम् महास्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिम् आश्रिता भजन् अनन्या मनसो ज्ञात्वा भूतादिम् अव्ययम्. அவ்வளோ படிக்கிறீங்களா? महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिम् आश्रिता भजन्ति अनन्या मनसो ज्ञात्वा भूतादिम् अव्ययम्. ओके, माताजी स्वराले श्यामकांता माताजी படிங்க माताजी. महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिम् आश्रिता भजन् अनन्या मनसो ज्ञात्वा भूतादि अव्ययम्. மகாத்மனாம் மகாத்மக்கள் தூ ஆனால் மாம் என்னிடம் பார்த்தா ருதாவின் மகனே தெய்வீம் தெய்வீக பிரகிருதி இயற்கை ஆஸ்ரிதா அடைக்கலம் கொண்டு பஜந்தி கொண்டு செய்கின்றனர் அனன்ய மனசா பிறளாத மனதுடன் ஞாத்வா அறிந்து பூதா படைப்பின் ஆதிம் ஆதி அவ்யயம் அழிவற்ற. மொழிபெயர்ப்பு தமிழ்ல எல்லாம் சொல்லுங்க. பிரதாவின் மகனே குழப்பம் அடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். இங்கிலீஷ்ல மாதாஜி படிங்க. வள்ளி மாதாஜியோட மாதாஜி பேர் என்னது? மறந்தே போயிடும் மாதாஜி. கருணா படிங்க மாதாஜி. சாரி மாதாஜி, அது சத்தமா வரங்கள. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபா மகாராஜ் புல்லூர்க்கு. மகாத்மா என்பதன் பொருள் இப்பதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மாவின் முதல் அறிகுறி என்னவெனில் அவர் தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர். அவர் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இது எவ்வாறு சாத்தியம்? புருஷோத்தமனான முழுமுத கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைபவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருந்து உடனடியாக விடுதலை பெறுகிறான் என்று 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதுவே தகுதி. பரமபுருஷ பகவானிடம் அந்த சமர்ப்பணம் செய்பவன் உடனடியாக ஜட சக்தியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுகின்றான். இதுவே அடிப்படை கொள்கையாகும். நடுநிலை சக்தி என்பதால் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட உடனே ஆத்மா ஆன்மீக இயற்கையின் வழிகாட்டுதலில் வைக்கப்படுகின்றான். ஆன்மீக இயற்கையின் இந்த வழிகாட்டுதல் தெய்வீம் பிரகிருதி தெய்வீக இயற்கை என்ற
என்று அழைக்கப்படுகிறது. எனவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதன் மூலம் ஒருவன் ஏற்றம் பெறும்போது அவன் மகாத்மாவின் நிலையை அடைகின்றான். மகாத்மா தனது கவனத்தை கிருஷ்ணரிடமிருந்து திசை திருப்புவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக ஆதி புருஷர் என்பதை அவர் அறிவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தகைய மகாத்மா தூய பக்தர்களான இதர மகாத்மாக்களுடைய உறவில் முன்னேற்றம் பெறுகின்றனர். தூய பக்தர்கள் கிருஷ்ணரது இதர ரூபத்திலும், அதாவது 4 கைகளை கொண்ட மகாவிஷ்ணு போன்ற ரூபத்திலும் கூட கவரப்படுவதில்லை. அவர்கள் 2 கைகளுடன் திகழும் கிருஷ்ணரது உருவத்தால் மட்டுமே கவரப்படுகின்றன. கிருஷ்ணரது பிற உருவங்களாலேயே கவரப்படாத பட்சத்தில் தேவர்களின் உருவத்தையோ மனிதனின் உருவத்தையோ அவர்கள் நிச்சயமாக கருத்தில் கொள்வதில்லை. கிருஷ்ணர் உணர்வில் கிருஷ்ணரை மட்டுமே தியானிக்கின்றனர். அவர்கள் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் பகவானது வலுவாத தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போதும். ஏன் மதஜி கரெக்டா இல்லையா? வள்ளிமதி நீங்கள் சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? நீங்கள் சொன்னால் கரெக்டாக மதஜி. எனக்கு இந்த ஒரு ஸ்லோகம் போதும். மற்ற அடுத்த ஸ்லோகம் நம்ம இது பண்ணுவோம். கிளாஸ் முடிஞ்சோடனே ஞாபகம் போட்டேன் கமலா குரு என்னன்னு சொன்னேன். ஓகே. மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதிம் ஆசிரிதம் பஜன் அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு பகவத்கீதா. ஓகேவா? அதுவும் நாங்கள் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஷாமகந்தா மாதஜி போன வாரம் உங்களை எல்லோரும் நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணோம். எங்கள் ஷாமகந்தா மாதஜி தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஓகே, இந்த ஸ்லோகம் எதை பற்றி கூறுகின்றது தனா மாதாஜி? இந்த அத்தியாயம் எதை பற்றி பேசுது? இந்த அத்தியாயம் தலைப்பு என்னது? மிக ரகசியமான அறிவு. வாட் இஸ் த மிக ரகசியமான அறிவு? ரகசியமான அறிவு என்னது? கிருஷ்ணன் பிரபு, கிருஷ்ணன் தானே பிரபு உங்கள் பேர்? கிருஷ்ணன் தானே. கேமரா அப்போ இப்படி திரும்ப இங்கே போவோம், தனா மாதிரி போவோம், அங்கேருந்து இங்கே வரும். ஓகேவா? அப்பா கேட்க மாட்டேன். அப்பா அவர் ஆல் பாஸ்ட் வருவார். மிக ரகசியமான அறிவு. வாட் இஸ் ரகசியம்னா என்றால் என்ன? நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்குது. மிக மிக ரொம்ப சீக்கிரட்டான விஷயம்னா இங்கே இந்த அத்தியாயம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது? பிரஜா மாதாஜி, இந்த அத்தியாயம் எதை பற்றி பேசுது? இந்த அத்தியாயம் எதுக்காக என்ன பற்றி பேசப்படுது? ட்ரை இல்லை பிரஜா மாதாஜி. சத்திய மாதிரி வாங்க மாதிரி நீங்கள் கமல் மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சு விடுங்க. புள்ளியை சொல்லி போட்டு ஆரம்பிங்க. மற்ற பேர்லாம் ஆரம்பிக்கலாம். பகவான் அடையுது. அது பொதுவான பதில் மாதிரி. மதி படிக்கூடாது மதி ஜன மதி. இதில் என்ன போட்டுக்கு இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தோட இது மிக ரகசியமான அறிவோட விஷயம் என்னது? உள்ள என்னது? கிருஷ்ணா பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் மின்னுக்கு திருப்பினீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சினோசிஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக கமலகந்த உருவம் அதில் பார்த்தீங்கன்னா சினோசிஸ்னா ஒரு ஸ்மாலாக இது இந்த அத்தியாயம் என்னத்தை சொல்லு வருது. ஓகேவா? ஓவராலாக என்ன சொல்லுதுன்னு. அதில் இப்போ எத்தனாவது அத்தியாயம்? நம்ம 9வது அத்தியாயம். ஓகேவா? 9வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா மிக ரகசியமான அறிவு. பார்த்தீங்கன்னா வெறும் 4 வரியில் குறிப்பாக சொல்லியிருப்பார். இது என்ன சொல்ல வருதுன்னு? பகவான் கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். நம்பர் 1 பாயிண்ட் தானே மாதிரி. ஓகேவா? வழிபாட்டிற்கு உகந்த உன்னத பரம்பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிபாட்டிற்கு உகந்த பரம்பொருள். நம்பர் 2, ஆத்மாவிற்கும் பகவானுக்கும் இடையிலுள்ள திவ்யமான பக்தி தொண்டு நித்தியமானதாகும். ஆத்மா என் பரமாத்மாக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டு தான். இது இட்டர்னல், நித்தியமானது. நம்பர் 3, ஆத்மா தனது தூய பக்தியை புதுப்பிப்பதன் மூலம் ஆன்மீக உலகில் கிருஷ்ணரை சென்றடைகின்றார். இதை திருப்பி நம்ம பகவான் ரிலேஷன்ஷிப்பை உறவை மறந்துட்டோம். இது திருப்பி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போது பகவான் லோகத்துக்கு போய் சேர்ந்துடும். இது எத்தனாவது பாயிண்ட்டு தானே வந்துச்சு? முதல் பாயிண்ட் என்ன வந்துச்சு? பார்க்காம சொல்லுங்க. என்ன பாரு தீவனி மாதிரி சொல்லுங்க. பகவான் முழு முழு கடவுள். ஓகே, முழு கடவுள். 2வது ரிலேஷன்ஷிப். 3வது பகவானுக்கு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தணும். நம்ம திருப்பி அதை இது பண்ணணும். மறந்து போயிட்டோம். தென் 4வது
பகவான் லோகத்தை போய் நம்ம அடைஞ்சிருவோம். ஓகேவா? பக்தி தொண்டி நித்தியமானது. அது இப்போ நம்மளுக்கு பகவானுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தொண்டி. இதுதான் இந்த மொத்த அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் பிரித்து பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தை யார் பேசுகிறா, யார் கேட்குறா? கிருஷ்ணா கேட்குறாரா? கிருஷ்ணா சூப்பர் மாதாஜி, வெரி குட். கை தட்டு வரும் மாதாஜி, தீவனம். ஓகேவா? கை தட்டு ரொம்ப வீக்காக வருது மாதாஜி இன்னைக்கு. ஓகேவா? போன வந்து ஏகாதசி. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மானா வந்து என்னதுன்னா, சரி முதல் பார்த்து மகாத்மா பிரிதாவின் மகனே, குழப்பம் அடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். ஓகேவா? மகாத்மாக்கள் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க, அதான் சொல்ல வருது. ஓகேவா? அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளனர். ஓகேவா? இந்த ஸ்லோகம் வந்து இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இந்த சில ஸ்லோகம் பகவத்கீதையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரக்டாக பார்க்கணும். சில ஸ்லோகத்தில் நீங்கள் நடுவுலேருந்து பார்த்து தென் மேலே கீழே பார்க்கணும். சில ஸ்லோகத்தை நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தை எப்படி பார்க்கணும்? அருண், என்னையா கேட்குற? சொல்லுங்க அருண். ஜாலியாக ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டுமே பேசி நான். தருணா மாதாஜி, புக் வச்சுருக்கீங்களா? புக் இருக்கா? இந்த ஸ்லோகத்தை எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இந்த ஸ்லோகத்தை? வெரி இம்பார்ட்டண்டான ஸ்லோகம் இது. இது டேரக்டாக பார்க்கணுமா, இல்லை வந்து நடுவில் பார்க்கணுமா, இல்லை ரிவர்ஸில் பார்க்கணுமா? பள்ளி மாதாஜி, எங்கள் தானே தலைவி சொல்லுங்க. நடுவில் பார்க்கணுமா? ஓ, எப்படி நம்ம முதல்ல பார்க்க மாட்டோம், பதில் தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்லோகத்தை வந்து மாதா கை தட்டு கொடுங்க. இந்த ரிவர்ஸில் பார்க்கணும். ஓகேவா? ரிவர்ஸில் பார்க்கணும் என்னன்னா, இங்கே பாருங்க, அது இப்போ நான் சொல்லும் போது இப்படி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதாவது என்னன்னா, பரமபுருஷ பகவானான என்னை, அதாவது பகவான் எங்க என்ன சொல்றேன்னா அவரை பற்றி சொல்றாரு, நான் என்னை பற்றி சொல்றாரு, என்னையும் சொல்றாரு. ஓகேவா? என்னை ஆதி புருஷனாக, புருஷன்னா என்ன, என்னது ஆதி புருஷன்னா என்றால் என்ன? புருஷன் கணவர், அந்த புருஷன் இல்லை. ஓகேவா? புருஷன் என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் சொல்றதா இருக்கு பிரபு, கரெக்டாக சொல்லணும். கிருஷ்ணா, வாட் இஸ் அ புருஷன்? புருஷா என்றால் என்னன்னா அனுபவிப்பவர்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? என்ஜாயர். ஓகேவா? ஆதி புருஷா என்றால் சுப்ரீம் என்ஜாயர், எல்லாத்தையும் அனுபவிப்பவர், அவர் தான் சுப்ரீம். ஓகேவா? ஆதி புருஷன். ஓகேவா? என்னைய ஆதி புருஷனாக யார் ஏற்றுக்கிறாங்களோ, நம்பர் 1. பிறகு அழிவற்றவனாகவும் அறிந்து, எனக்கு அழிவே இல்லை, பகவான் கிருஷ்ணருக்கு அழிவே இல்லை. இங்கே நல்லா பாருங்க, என்னைன்னு ஏன் பாய்க்கிறாரு? அங்கே மாம்னா என்னைன்னு ஏன் பாய்க்கிறாரு? காரணம் என்ன? அங்கே வந்து வேற யாரை பற்றி அவங்க பேசல, என்னைய அதாவது கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி தான் பேசுகிறாரு. பிரிஜேந்திர நந்தன் ஹோய் சச்சி சுத்ல ஹோயிலேசே, பகவான் ஸ்ரீ பிரிஜேந்திர நந்தன், அதாவது பிருந்தாவனத்தில் கூட கிருஷ்ணர். ஓகேவா? பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தான் 2 கை இருக்கும், ஒரு என்ன வச்சுப்பாரு கிருஷ்ணர், என்ன இருக்கும் கையில்? அருண், புல்லாங்குழல். வேற கிருஷ்ணன் சொல்லுங்க ப்ரோ, சும்மா ட்ரை பண்ணுங்க ப்ரோ, ஜாலியாக பேசலாம். மயில் இருக்கும். வேற அது ரொம்ப நாளாச்சு மதி கேள்வி கேட்டேன் தானே மதி. கிருஷ்ணருக்கு என்ன இருக்கு மதிஜி? மதி இது குருகுலுக்கு சொல்லிட்டு டாபிக் தெரியுமா? இது குருகுல எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்து அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. அவரே மாதிரி கிருஷ்ணருக்கு என்ன இருக்கும் சொல்லிட்டாங்க மதிஜி, சொல்லிட்டாங்க மதிஜி. பிரபு வெறும் சொல்லுங்க ப்ரோ. வெண்ணையா? வெண்ணெய் வச்சிருப்பாரா? சரி, வெண்ணெய் இருக்கு. ஓகே, வேற பசுக்கள் இருக்கும். தீவிரம் 2 உற்சாகம் இருக்குங்க. பசுக்கள் இருக்கும். மாடு, நீலாம் படிக்கலாம், மாடு மேய்ப்பேன்னு சொல்லுவாங்க. பகவானே எங்கள் மாடு தான் மேய்க்கிறாருங்க. உண்மையிலே மதிஜி, ஏசுநாதர் ஆடு மேய்ச்சாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? மாடு மேய்ச்சாரு. ஏசுநாதர் பிறந்தது ஆட்டுக்கொட்டையில், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தது மாட்டுக்கொட்டையில் இல்லை ப்ரோ, ஜெயிலில் பிறந்தாரு. ஒன்றும் வந்து கடினமானது. ஆட்டுக்கொட்டாயோட ஜெயில் ஒன்றும் கடினமானது. பிறக்கும் போது பிறகு நம்மளும் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் நர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பகவான் கிருஷ்ணருக்கு அப்படி இருந்தாங்களா? ஒரே எல்லாம், அதாவது பிறந்தது நைட்டு நடுவாதில், லைட் இல்லை,
அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில் நல்லது இல்லை. இதே ஒரு அஷ்டமி திதியில் ஒரு பேபி பிறந்துக்கிட்டுமே, ஐயோ இது போச்சு, நம்ம குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போது சொல்லியிருப்பாங்க. அதனால பகவான் எல்லா வகையான அமங்கலத்தையும் மங்களமாக ஆகக்கூடிய சக்தி உடையவர். ஓகே, எங்கே பேசியிருந்தோம் மதஜி கிருஷ்ணா எங்கே பேசணும் போல பகவானு பகவான் வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? 3 இடத்துல வளைஞ்சிருப்பாரா? ஓகே, திரிபங்க பங்கி, அது 3 இடத்துல வளைஞ்சிருப்பாரு. வேற கிருஷ்ணகிட்ட வேற என்ன இருக்கு? அவ்வளோதான் இருக்கா? பிரபு பக்தி, அதான் பக்தி இருக்கா? அடுத்து கிருஷ்ணரோட ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா? கிருஷ்ணன் பாலராம ஓடும்போது என்ன வச்சிருக்கோம் கையில்? சங்கா. அது வந்து கொம்பு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது வந்து சவுண்டு வரும், பூன்னு சவுண்ட், அந்த கொம்புன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் கால் மதஜி இங்கிலீஷா? அதுக்கு பேர் 100 பர்டிகுலரா ஒரு ஹார்ன். அது ஒரு மாதிரி ஹார்ன் வச்சிருப்பாங்க மதஜி. அதில் ஒரு பிக்சர் கிருஷ்ணன் பலராம ஓடுவாங்க, பின்னால் கோபாலாம் ஓடிடுவாங்க. அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருப்பாரு. ஓகேவா? அது இருக்கும். தியானம் வேற என்ன இருக்கும் பகவான் கிட்ட? அவர் போட்டிருக்க உடை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டோட்டி தான் கட்டியிருப்பாரு, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஓகேவா? இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம பகவான் வந்து பக்தர்கள் வழிபடக்கூடிய கிருஷ்ணர். ஓகேவா? இந்த ராயல் ட்ரெஸ்ஸில் அரசியல் பேசுகிற கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இது மதுரா துவாரக கிருஷ்ணர். அவர் வந்து நம்ம அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோம் தவிர அவர் நம்ம வழிபட மாட்டோம். நம்ம துவாரக கிருஷ்ணன் வழிபடுறோமா? நம்ம வந்து மதுரை கிருஷ்ணன் கிடையாது, நம்ம வழிபடுறது பிருந்தாவன கிருஷ்ணர். ஓகே, இப்போ என்னன்னு சொல்கிறது இங்கே என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, அதாவது இங்கே பிருந்தாவன கிருஷ்ணன் சொல்கிறாரு. அவர் பார்த்த சாதரியாக இருக்காரு, சண்டை போட்டுருக்காரு, அந்த கிருஷ்ணன் சொல்ல வரல அவர். ஓகேவா? என்னை ஆதி புருஷனாக, அதே என்னை வந்து ஆதி புருஷனாக நம்பணும், எனக்கு அழிவு இல்லைன்னு நீங்கள் நம்பணும். ஓகேவா? எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுக்கணும். 3வது, என்னுடைய பக்தியில் பூர்ணமாக ஈடுபட்டுக்கணும். ஏன் இங்கே பூரணமான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு? என் பக்தி தொண்டில் ஈடுபாடுன்னு சொல்லிக்கலாமா அபிராமராஜி? கேட்டா இல்லையா? சில வேர்ட்ஸுக்கு அர்த்தம் இருக்குது. அதனால தான் புரோபா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் ஒரு வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸாக மீனிங் கொடுக்குறாங்க. ஏன் அங்கே பக்தி தொண்டு சொல்லிக்கலாமா இல்லையா மாதாஜி? ஏன் புரோபாதுக்கு வேறு வேலை இல்லாமல் திடீர்னு எழுதுறாரா? சரி, புரோபாதர் எழுதலை, பேசுறவர் எழுதுறாரா? விநாயகர் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறாரா? ஏன் பூர்ணமான பக்தி சொல்கிறாங்க? பக்திக்கும் பூர்ண பக்திக்கும் வித்தியாசம் என்னது? ஃபுல்லி சரண்டர். வெரி குட் மதஜி, வெரி குட். அதாவது பூர்ண பக்தினா வந்து என்ன? சரி மதஜி, பூர்ணமான பக்தி என்றால் என்னன்னா பகவானை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம 1 by 1 வருவோம். மகாத்மானா வந்து என்னது? நார்மலாக மகாத்மான்னு யார் சொல்லுவாங்க? பெரிய பெரிய லீடர்ஸு. ஏன் உண்மையில வருவோம்? மகாத்மா காந்தி, மகாதீர், கட்டளை மகாதீர் சரி தானே? மகா எல்லாம் மகானா என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்களை பெரிய இதை கொடுவாங்க. இங்கே வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து என்னென்னா, புரோபாத பொருள் பார்த்தீங்களா? அந்த பொருள்களையே வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அப்படியே படிச்சு வந்தீங்கன்னா அதுவே வந்து நிறைய விஷயம் சொல்லுது. பக்தி தொண்டில் கிருஷ்ணர் உணர்வில் இருப்பவர்களாக எண்ணிக்கொண்டு இதயத்தில் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை பூர்ண சத்தியமாக இன்னும் இது எங்க இது வேற பொருளை படிச்சிருக்கோம். ஓகே, மகாத்மா என்பதன் பொருள் இப்பதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மாவின் முதல் அறிகுறி என்னவெனில், ஃபர்ஸ்ட் சிம்டம் மகாத்மானா ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னா அவர் தெய்வீக இயற்கையின் நிலை பெற்றவர் ஆவார். எஸ், இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதுக்கு தான் ஒரு ஃபுல் கிளாஸ் தேவை. அதனால தான் இந்த ஒரு ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட். எத்தனை இயற்கை உள்ளது? பகவத்கீதை படி எத்தனை இயற்கையை பற்றி பேசப்படுதுங்க? யாரையும் ட்ரை பண்ணுறீங்களா? எத்தனை இயற்கை இருக்கு? கமலா பிரபு, நேச்சர் எத்தனை நேச்சர் இருக்கு? 2 வகையான இயற்கை பற்றி இங்கே பகவத் பேசப்படுது. ஒன்று ஜட இயற்கை, ஒன்று தெய்வீக இயற்கை. ஒன்று மெட்டீரியல் நேச்சர், ஒன்று ஸ்பிரிச்சுவல் நேச்சர். ஓகேவா? இந்த 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஜட இயற்கைன்னா வந்து என்னன்னா, அதாவது மெட்டீரியல் நேச்சர் என்னதுன்னா 3 குணங்கள் இருக்கு. சாத்விக குணம், ராஜசிக குணம், தமோ குணம். தெய்வீக இயற்கைனா எத்தனை குணம் இருக்கு அதுக்குள்ள? என்னது அது? நோ, சாத்விக ஜட இயற்கை குணம்.
சுத்த சாத்விக். சுத்த சாத்விக்னா அங்கே குணமே கிடையாது, அதான் இயற்கை குணம். இங்கே மகாத்மான்னு யாரை வந்து நம்ம கூப்பிட முடியும் அப்படின்னு வந்து இங்கே யாரை சொல்கிறாருன்னா, யார் வந்து தெய்வீக இயற்கைக்குள்ள முழுமையாக இருக்கிறாங்களோ, அவங்க இந்த பூலோகத்தில் இருந்தாலும், அவங்க இந்த ஜடலோகத்தில் இருந்தாலும், அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சாலும், இல்லை அவங்க வந்து வியாபாரம் பண்ணாலும், அவங்க வந்து நம்ம கூட சமமாக இருந்தாலும், அவங்க தெய்வீக இயற்கையில் இருக்கும்போது அவங்க மகாத்மான்னு கூட மகாத்மான்னு சொல்லப்படும். தெய்வீகனா சுத்த சத்துவகுணம். இப்போ இந்த கிளாஸ் எதை பற்றினா மகாத்மா யார், அவங்க சிம்டம் பற்றி அது பிறகு, ஓகேவா? நம்ம மகாத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தகுதியே வரல. நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுப்போம்னா, ஜட இயற்கையில் மாட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம மகாத்மா இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக இயற்கைக்குள்ளே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே ஜட இயற்கையோடைய சிம்டம்ஸ் என்னது, மகாத்மா இருக்கக்கூடிய ஆன்மீக இயற்கையோட சிம்டம் என்னது, நம்ம எங்கேருந்து எங்கே மாறி வரணும், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய குட் கேரக்டர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் வச்சிங்களேன். நிறையா அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க பகவான் நினைக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து அந்த ஈர்ப்பு இருக்காது. அவங்க நினச்சிட்டு போகணுயா, அவங்க பகவான் நினைக்கிறதா நினச்சிட்டு போட்டோம். இதெல்லாம் நமக்கு என்ன நடக்குது, நம்ம எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் முதல் தெரியணும், நம்ம என்ன பிரச்சனை இருக்கும் போது தெரியணும், பிறகு அங்கேருந்து எப்படி நம்ம வந்து வெளியே வரணும்னு தெரியணும். நான் ஏற்கனவே வந்து இந்த கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் இதுலேருந்து ஒரு பாயிண்ட் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஓகேவா? அதாவது 9 வகையான நவவித பக்தி இருக்கு. அது வந்து என்னது, சரி, 9 வகையான பக்தியோட ஸ்டெப் இருக்கு, பக்தியோட படிக்கட்டு இருக்கு. அதுல முதல் படிக்கட்டு என்னது, ஷாமகாந்தா மாதாஜி சொல்லுங்க, அபிராம சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு மாதாஜி. 9 வகையான ஸ்டெப் இருக்கு மாதாஜி பக்தியில. ஓகேவா? நம்பர் 1 வந்து என்னது பிரஜா மாதாஜி? பிரஜா மாதா கைத்தட்டு கொடுங்க. ஆதாவ் ஸ்ரதா நம்பிக்கை. 2வது சாது சங்கா பக்தரோட சங்கம், 2வது படிக்கட்டு. 3வது பஜன கிரியா. பஜன கிரியா என்னது, பக்தி ப்ராசஸ். 4வது என்னது, அனார்த்த நிவர்த்தி. பக்தி ப்ராசஸை ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணா, பயிற்சி பண்ணா அனார்த்தங்கள் வெளியாகும். தென் 5வது என்னது, 5வது என்னது விஜயா மாதாஜி? அனார்த்த நிவர்த்தி, தென் அனார்த்த நிவர்த்தி, தென் நிஷ்டா. ஓகேவா? தென் நிஷ்டா முடிஞ்சோடனே ருச்சி, டேஸ்ட் கிடைக்கும். நிஷ்டானா வந்து என்ன, நிஷ்டானா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதி கிடைக்கும். ஓகேவா? தென் உறுதி கிடைச்ச பிறகு 6வது ஸ்டேஜ் வந்து என்னது, ருசி கிடைக்கும். அப்போ தான் கிருஷ்ண பக்தியில் டேஸ்ட் கிடைக்கும். தென் 7வது வந்து என்னது, ஆசக்தி. ஆசக்தினா வந்து என்னது, நம்மளுக்கு வந்து பகவான் மீது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அட்டாச்மெண்ட் வரும். தென் 8வது வந்து என்னது, பாவம் ஏற்படும். நம்மளுக்கு பகவானுக்கு ரிலேஷன்ஷிப், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாவம் அப்போ தான் நம்ம வந்து அந்த பாவம் நம்மளுக்கு ஏற்படும். தென் 9வது வந்து என்னது, பிரேமா. கிருஷ்ண பிரேமா, கிருஷ்ண அன்பு. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ள ஸ்டோரில் வந்து உட்காரும். ஓகேவா? இப்போ இந்த 9 ஹரிகிருஷ்ணா வாங்க. அப்போ இந்த 9 ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. எதுக்கு? கிருஷ்ண பக்தி. மாதிரி கிட்ட வந்திருக்கேன் மாதிரி ஹரிகிருஷ்ணா வந்து நம்ம நந்தினி மாதாஜி அப்படி பண்ணி பண்ண ஒரு ஸ்டெப் வாங்க, எல்லாம் பண்ணி வாங்க மாதாஜி. நீங்கள் இங்கே பார்த்துவீங்களா? சரி. அப்போ வந்து என்னதுன்னா, இங்கே 9 வகையான விஷயங்கள் இருக்கு பகவானுடைய பக்திக்குள்ள வர்றதுக்கு. ஓகேவா? அப்போ இந்த 9 வகையான ஸ்டெப்பு நம்மளுக்கு வர்றதுக்கு 1வது 2வது 3வது 4வது, அதாவது முதல் வந்து என்ன சொன்னேன், ஸ்ரதான நம்பிக்கை. சாது சங்கம், பக்தரோட சங்கம். 3வது என்னது, பஜன கிரியா, பக்தியோட ப்ராசஸ். 4வது அனார்த்த நிவர்த்தி, மனசுக்குள்ள அழுக்கு வெளியாக்கணும். இந்த 4 வரைக்கும் யார் வந்து தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக உழைப்ப போடுறாங்களோ, இந்த 4 வரைக்கும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட இயற்கையில் இருப்பாங்க. முழுக்க இந்த உலகத்தோடைய குணங்கள்லாம் மாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 4வது கடந்து 5வது வந்து என்னது, நிஷ்டா. ஓகேவா? 5வது வந்து என்னது, ஓகே, நிஷ்டானா உறுதி.
ஓகேவா? அந்த உறுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட இயற்கைக்கும் ஆன்மீக இயற்கைக்கும் நடுவில் வந்துடுவாங்க. தென் ஆறாவது வந்துட்டாங்கன்னா, ஆறாவது எப்போ டேஸ்ட் கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஆன்மீக இயற்கைக்குள்ளே வந்துடுவாங்க. ஆன்மீக இயற்கைக்குள்ளே வந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும். ஆன்மீக இயற்கைக்குள்ளே வராதவரைக்கும் நம்ம டேஸ்ட் கிடைக்காது. ஆமாம், நம்ம ரெகுலராக படிச்சிருக்கோம், நீங்கள் ஜஸ்ட்டு கேளுங்க, ஓகேவா? அது சொல்லி நமக்கு புரியும். அப்போ இந்த ஆறாவது ஸ்டேஜில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பட்டம் விடுறோம். உண்மையிலே பாஸ்கர் விடுவோம், பட்டம் விடுறோமா இல்லையா? பட்டம் வச்சோன்னு ஏறிடுமா? என்ன பண்ணோம்? பட்டம் விட்டுறீங்களா ப்ரோ? பட்டம் விட்டுறது இல்லையா ப்ரோ? விட்டுறீங்களா ப்ரோ? இல்லை இப்போ இல்லை, முந்தியெல்லாம் விட்டுறீங்களா கேட்குறேன். என்ன ஆகும் கிருஷ்ணன்? மேலே போகும் ப்ரோ. எடுத்தோன்னே என்ன ஆகும் கிருஷ்ணன் ப்ரோ? நம்ம வந்து ஒரு ஆள் பட்டம் பிடிக்கணும், ஒரு ஆள் ஏற்றணும், இல்லைன்னா வந்து பட்டத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டே இருக்கணும். உண்மையிலே ப்ரோ, ஓடிட்டே இருந்தால் பட்டம் ஏறிடும். அந்த பட்டம் ஏற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் ஏற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? என்று தான் ஏறிடுமா? என்ன பண்ணணும் மதஜி? சாமகா சொல்லுங்க. மதே பட்டம் விட்டுறீங்க மதஜி, என்ன பண்ணணும் மதே? பட்டம் விடும் மதே முதல் இல்லை முதல் பட்டம் ஏறணும் என்ன பண்ணணும்? ஓடணும். கைத்து விடுங்க. முதல் பட்டம் எடுத்து ஓடணும். நீங்கள் கொஞ்சம் ஓடனா தான் நீங்கள் பட்டம் ஏறும். நீங்கள் உழைப்பை போடணும். அதுக்கப்புறம் பட்டம் ஒரு கட்டத்துக்கு மேலே போன பிறகு அதுக்கப்புறம் ஓடணுமா? அதுக்கப்புறம் ஒரு பொசிஷனை பார்த்து நல்லா உக்காந்துட்டு அதில் பல சாகசம் செய்வாங்க நம்ம பசங்க. அதாவது அந்த டின்னில் இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து காலில் வச்சு பிடிச்சிக்கிறது, தலையில் வச்சு பிடிச்சிக்கிறது, அப்புறம் இப்படி என் விட்டு ஓடாது, என் ஒரு மரத்தில் கட்டி விட்டுட்டு அது பாட்டு ரிலாக்ஸாக இருக்குது, நான் பக்கத்தில் இருக்கேன், இதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் ஒரு கட்டத்துக்கு ஏறிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு காற்று என்ன பண்ணும், அந்த பட்டத்தை புல் பண்ணி மேலே கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் அது ஸ்டெடியாக நிற்கும். அந்த மாதிரி தான் சாமகாந்தா மாதிரி நம்ம 1வது 5வது படிக்கட்டு வரைக்கும் 4வது படிக்கட்டு வரைக்கும் உழைப்பு போடணும், ஓடணும். நீங்கள் வந்து நேராக ஓடுவீங்களோ இல்லை படுத்து ஓடுவீங்களோ இல்லை தலைக்கீழே ஓடுவோமோ, உழைப்பை போட்டே ஆகணும். அந்த அனார்த்தங்கள் வெளியாகிற வரைக்கும் உழைப்பை போடணும். ஆனால் அனார்த்தங்கள் வெளியாகின பிறகு அதுக்கப்புறம் நம்மளுடைய பக்தி என்ற பட்டம் என்ன ஆகும் விஜயா மாதாஜி? ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ருசி கிடைச்சிடும், டேஸ்ட் கிடைச்சிடும். கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு எப்பவுமே போரிங் இருக்காது. இந்த போரிங் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பக்தி பாதையில் போரிங் என்ற வார்த்தையே கிடையாது. எனக்கு போரிங் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா நம்ம ஒழுங்காக பக்தி பண்ணலை. போரிங் கிடையாது, இந்த டைம் பாஸ் ஆக மாட்டேது, எனக்கு எப்படி போகுதுன்னா கிடையாது, நமக்கு நேரமே இல்லை அங்கே. ஓகேவா? நமக்கு நேரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து எப்படி வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியுமோ அதுக்கு உண்டான உழைப்பை போடணும். அதுதான் இந்த மொதல் விஷயம். இந்த மகாத்மா சொல்கிறாங்களே, இந்த மகாத்மா பொறுத்தவரை இந்த மகாத்மா என்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணணும்னா, யார் வந்து இந்த 6வது ஸ்டேஜ் அந்த பக்தியில் டேஸ்ட் கிடச்சிருச்சோ அவங்க தான் மகாத்மா. ஏன்னா அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, மகாத்மாவின் முக்கிய அறிகுறி என்னதுன்னா அவர்கள் தெய்வீக இயற்கையை நிலை பெற்றவர்கள், அவர் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இது எவ்வாறு சாத்தியம்? புருஷோத்தம முழு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் சரணடைபவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருந்து உடனடியாக விடுதலை பெறுகின்றான் என்று 7ஆம் மத்தியத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எஸ், இது ரொம்ப வெரி வெரி கேர்ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட பக்தியில் வந்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு வேற ஒரு இயக்கம், இது வேற ஒரு வழிபாடு. உண்மையிலே பாஸ்கரன் பிரபு அப்படி நினைக்கிறதா ஒன்று இருக்கா இல்லையா? இது வேற ஒரு சாமி. ஏன் பிரபு? வேற ஒரு சாமி, கிருஷ்ணசாமி. எஸ், கிருஷ்ணசாமி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண பாவன மக்கள் பார்த்தீங்கன்னா இது வேணும், வேற ஒன்று கிடையாது. நம்ம வந்து இந்தியாவுக்கு போய் டிக்கெட் எடுத்து போயிட்டோன்னே திருப்பதி போய் அங்கே யாரை பார்க்குறோம்? பாலாஜியை பார்க்குறோம். அதாவது வந்து வெங்கடாஜலபதி பார்க்குறோம். வெங்கடாஜலபதி பார்த்து என்ன கேட்குறோம்? நம்ம அவர்கிட்ட என்ன கேட்குறோம்? நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டு கேட்குறோமா? என்ன கேட்குறோம்? என்ன கேட்குறோம்? வந்து என் பேங்கில் வந்து இப்போ வந்து 4 டிஜிட்டில் 5 டிஜிட்டில் வந்து பேங்கில் காசு இருக்குது, எனக்கு ஒரு 10 டிஜிட்டை ஆக்கி கொடுத்துரு. எனக்கு இன்னும் காசு பேங்கில் வரணும், அங்கே போய் பணம் கேட்குறோம். ஓகேவா? அங்கே போய் கேட்குறோமே, அங்கே வெங்கடாஜலபதி யார்? அங்கே ஷாமகதம் வெங்கடாஜலபதி யார்? பாலாஜி யார்? ரெக்கார்டிங் ஓடுதா? ஓகேவா? ஓகே, பாலாஜி யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அங்கே வந்து வெங்கடாஜலபதியே இருக்கிறாரு. ஓகேவா? இந்த நம்ம என்ன பண்ணுறோன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் தான் கடவுள்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி கிடையவே கிடையாது. கிருஷ்ண வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியாவில் நிறைய இல்லை. அது ஒரு காரணம்.
ஆனால் அதுக்குன்னு கிருஷ்ணர் வந்து வடநாட்டு சாமி, வடநாட்டு கூட கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பல பேரில் வேறு பேரில் வந்து இங்கே வழிபட்டிருக்காங்க ஆதி காலத்தில். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலகட்டத்தில் சவுத்து சைடில், அதாவது இந்தியாவில் சவுத்துனா தெற்கு சைடில் பிரபு தென்னாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிபாடுகள் இருந்துச்சு. ஓகேவா? அதாவது நிலத்தில் வாழ்கிறவங்க ஒரு வழிபாடு பண்ணியிருந்தாங்க, கடலில் வாழ்கிறவங்க வழிபாடு பண்ணியிருந்தாங்க, மலைகளில் வாழ்கிறவங்க வழிபாடு பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முல்லை, குறிஞ்சி, மருதம் இந்த மாதிரி சொல்லி பல இடங்களில் வந்து தென்னாட்டில் வந்து பல வழிபாடு பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான வழிபாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு இருக்குது. இந்த மாதிரி பல வழிபாடு இருந்தாலும் அதில் மாயோன் வழிபாடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஹூஸ் த மாயோன்? யார் மாயோன்? மாயோன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் மாயோன்னு ஆரம்ப காலகட்டத்தில் கிருஷ்ணரை மாயோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாயோன் வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு தொன்று தொட்டு எல்லா காலகட்டத்திலும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலகட்டத்தில் தமிழர்கள், அங்கே இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கேரளா, இவங்கெல்லாம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபட்டுருக்குறாங்க. ஓகேவா? புதுசாக நம்ம வந்து கிருஷ்ண வழிபாடு புதுசாக கொண்டு வரப்படலை. ஓகே, இது முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். என்ன ஒரு சார் பகவத்கீதையை பகவான் பேசுகிறாரு, இது நான் வடநாட்டில் உங்களுக்கு மட்டும் தான் பேசணும்னு போட்டுருக்குதா? இல்லை நான் வந்து ஒரு இந்தியர்களுக்கு மட்டும் தான் பேசணும்னு போட்டிருக்குதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம். இது சமஸ்கிருதத்தில் போட்டிருக்கு பிரபு, நான் வந்து தமிழ் மொழி படித்தவன், இது தமிழில் போட்டுக்கணுன்னு. ஆனால் பகவத்கீதை பாருங்க, வெள்ளக்காரன் படிக்கிறாங்க, ஜப்பான் படிக்கிறாங்க, ஆப்பிரிக்கா படிக்கிறாங்க, எல்லா மொழியும் படிக்கிறாங்க. நம்ம இன்னும் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்கோம் நான் படிக்கலாம் வேணாம்னு சொல்லி. பகவத்கீதையை படிக்க சொல்லி கொடுக்கும்போது பகவான் கிருஷ்ணன் பேசும்போது அங்கே வந்து இந்து, கிறிஸ்தவம், முஸ்லீம், அடுத்து புத்திசம் அதெல்லாம் கிடையாது. அங்கே பேசும்போது பகவான் கிருஷ்ணன் பேசும்போது அங்கே வந்து ஒரே தர்மம் தான், சனாதன தர்மம் மட்டும்தான். சனாதன தர்மம்னா வந்து என்னது? சனாதன தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துன்னு நம்ம சொல்லவே முடியாது. சனாதன தர்மம்னா வந்து ஆத்மா அண்ட் பகவான் பரமாத்மா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், மனிதர்கள் எப்படி பகவானை வந்து அடையிறது, என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய புஸ்தகம் பகவத்கீதா. ஓகேவா? வேதம் எங்கே வந்துச்சு? நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இந்துக்கள் படிக்க வேண்டிய புஸ்தகம் வேதங்கள் பிரபுன்னு. வேதம் எத்தனை வேதங்களே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, எத்தனை வேதங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு வேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை புக்கு இருக்குன்னு தெரியுமா? இப்போ இந்த வேதங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ரி எழுதிட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் மலையில் கூட புஸ்தகம் வேதங்கள் இருக்குது, வேதான்னு சொல்லி அவங்க படிக்கிறாங்க. ஆனால் அது வேறு விஷயத்தில் இருக்குது. என் கூட கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு மலைக்காரர், அவர் என் கூட நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். இவர் எங்கே இதெல்லாம் எடுக்கிறாரு, எங்கெங்கே இதெல்லாம் பேசுகிறாரு, அவருக்கு சாதகமாக நிறைய பேசுவார். நானும் யோசிச்சே இருப்பேன், எங்கே நான் சும்மா கேட்டேன், எங்கே நீ ஒரு நாள் என் கூட ராயா வீட்டுக்கு வாங்க. சரி, நான் நம்பி போனேன் ராயாக்கு வீட்டுக்கு, அங்கே மலைக்கார ராயாக்கு. அங்கே வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து வச்சுருக்காரு வேதம், ரிக், யஜு, சாம, அதெல்லாம் வேதம் வச்சுருக்காரு. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எழுதின கமெண்ட்ரி, மலைக்காரங்க எழுதின கமெண்ட்ரி புக்கு இருக்குது மாதாஜி. அதை பார்த்தா அவங்க ஸ்லோகத்துக்கு வேறு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் அவர் என்ன எடுத்து பேசுனா, அவருக்கு தேவையான என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதுக்கு ஸ்லோக சம்மந்தம் இல்லை, ஏன் வந்து அவர் அதை எடுத்து பேசுகிறாருன்னு எதுக்காகனா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க இஸ்லாத்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாயை வந்து, அதாவது பப்பியை வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க வந்து பல காரணம் சொல்லுவாங்க. ஆனால் பார் உன் புக்கிலே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அது என்ன உதாரணம் நினைக்கிறீங்க ஹரி பிரபு? அதாவது பப்பியோட அந்த எச்சில் இருக்குல்ல, அது படுறது வந்து அது வந்து அசுத்தமானது, அது வந்து இன்ஆஸ்பீஷியஸ், அமங்கலமானது அப்படி சொல்லி இருக்கு. எஸ் இருக்கு. அதை அவர் எடுத்து ஸ்லோகத்தோட சும்மா சாதாரணமாக ஆக்கி பண்ண மாட்டாரு, சமஸ்கிருத ஸ்லோகத்தை வச்சு இது என்ன, இது சொல்லு ரவி சக்கா அப்படின்னு கேட்பாரு. நான் வந்து அதுக்கு வந்து நான் சொல்லுவேன் எங்கேருந்து இருக்கு, நான் அதுக்கு கண்டுபிடிச்சேன். இப்போ எல்லாம் வந்து வேதங்களை போட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வேதங்கள் பல பரிமாணங்களில் பிரிஞ்சு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேதம் எங்கேருந்து வந்துச்சு அப்போ தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூல் படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா, படிச்சிருக்கீங்களா, வேலை செய்றீங்களா? ஓகே, அதே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேதம் எங்கேருந்து வரப்பட்டது? ஹரிகிருஷ்ணா அபிராம மாதாஜி சொல்லுங்க. அது சுண்டு வரலா பகவான் எங்கே வந்துச்சு? பகவானுடைய மூச்சு காத்திலிருந்து வந்தது தான் வேதம். புரியுதா? தென் பகவானுடைய மூச்சு காத்துல வந்து தான் வேதம். அந்த வேதத்தான் என்னது வியாசதேவர் வந்து ஒரு வேதம் இருந்தால் 4 வந்து பிரிக்கிறாரு, மூச்சுக்கிட்டு வந்தது. ஓகேவா?
ஆனால் பகவத்கீதை பகவானுடைய திருவாயிலேருந்து நேரடியாக வந்தது பகவத்கீதா. ஓகேவா? இப்போ உதாரணம் வச்சுங்க, அம்மா உங்களுக்கு கடைக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஆரம்பத்தில் சொல்கிறாங்க நீ வந்து அரிசி வாங்கிடு பருப்பு வாங்கி சொல்கிறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க அபிராமி எதுவும் வேணாம், நீ சவுக்கார் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க அம்மா. இப்போ நீங்கள் போய் என்ன வாங்குவீங்க அபிராமி சொல்லுங்கள்? சவுக்கார் மட்டும் வாங்கிட்டு இப்போ போய் அரிசி பருப்பு வாங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்தோடனே? அப்போ வந்து என்னதுன்னா கடைசியாக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியமானது. அப்போ பகவத்கீதை வந்து பாகவதம் வந்து சரி புராணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள் இல்லை வேதங்கள் பார்த்தீங்கன்னா 4 வேதம் இருக்குது. இந்த 4 வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரிய மாட்டுது. ஏன் புரிய மாட்டேதுன்னா 4 வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பல வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு, பல டைரக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம். கர்மகாண்டம் என்னதுன்னா பலனை எதிர்பார்த்து யார் யார் வழிபட்ட என்னென்ன பலன் கிடைக்கும், என்ன மந்திரம் சொன்னால் என்ன நடக்கும், ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே இருக்குது வேதங்களில். வீட்டு முன்னுக்கு என்ன வைக்கணும், வீட்டு பின்னாடி என்ன வைக்கணும், இந்த திசையில் என்ன வைக்கணும், அந்த திசையில் என்ன வைக்கணும், வாஸ்து சாஸ்திரம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டம். ஞான காண்டம் என்னது? ஞான காண்டம்னா எப்படி வந்து ஜோதியில் போய் ஐக்கியமாகுது, ஜோதி வழிபாடு என்னது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உபாசன காண்டம்னா வந்து என்னது என்னது மந்திரங்கள், பல மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து எழுதுனது யாரு? எழுதுனது யாரு? தருணாமதி யார் எழுதுனா? யார் மாதாஜி? வியாசதேவர் எழுதினாரு. பிறகு வந்து 108 உபநிஷங்கள் வந்து எழுதினது யாரு? யார் கிருஷ்ணா? வியாசதேவர். ஓகேவா? வியாசதேவரோட சிஷ்யர்கள் எழுதுறாங்க, எல்லாமே எழுதுறாரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 17 புராணங்கள் எழுதுறாரு. அதாவது விஷ்ணு புராணம், அப்போ சிவபுராணம், இந்த மாதிரி பல புராணங்கள் எழுதுறாரு. இதெல்லாம் எழுதி பிறகு மகாபாரதம் எழுதுறாரு. யாரு? வியாசதேவர். ஆனால் இதில் எதுலையுமே அவருக்கு வந்து மன திருப்தி கிடைக்கல, என்னமோ ஒன்று வந்து ஃபெயிலியராக இருக்குன்னு. அப்போ எழுதுன அவருக்கே வந்து மன திருப்தி இல்லைன்னா படிக்க நம்மளுக்கு எப்படி மன திருப்தி இருக்கும்? அப்போ தான் கடைசியாக தான் என்ன பண்ணுறாரு, பாகவதம் புராணத்தை எழுதுறாரு. ஏன் பாகவத புராணத்தை எழுதுறாருன்னா அந்த பாகவத புராணத்தை தான் எல்லா வகையான பகவான் அடையிறதுக்கு உண்டான வழியை அதுதான் சொல்கிறார் அவர். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வழிபாடுகள் செஞ்சு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம படிக்கிற மந்திரங்கள் எல்லாமே வேத வியாசர் கொடுத்துட்டு போன மந்திரங்கள் தான். நீங்கள் கோயிலில் கும்பல் மந்திரமாக இருக்கட்டும், எல்லா மந்திரங்களும் வியாசதேவர் தான் கொடுத்துருக்காரு, அவரோட சிஷ்யர்கள் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னோட ஆதிசங்கராச்சாரியார், அதாவது சிவபெருமான் வந்து இங்கே பல மந்திரங்கள் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் இங்கே இதெல்லாம் வேதங்கள் வந்தது பகவான் மூச்சிலேருந்து, ஆனால் பகவத்கீதை வந்தது பகவானோட திருவாயில் வந்துச்சு. அதனால தான் இங்கே உள்ளக்கூடிய விஷயங்கள் இதை டைரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே மகாத்மா வந்து இங்கே என்ன அர்த்தம்னா நம்மளும் வந்து மகாத்மா மாறணும். மகாத்மானா நம்மளும் வந்து ஒரு தூய்மையான ஆத்மா மாறணும். தூய்மையான ஆத்மா மாறணும் எப்படி? நம்ம வந்து ஏற்கனவே சாக்கடையில் மாட்டிட்டு இருக்குமே. எந்த சாக்கடையில் மாட்டிட்டு இருக்கோம்? இந்த பௌதிக இந்த உலகத்தில் சாக்கடை மாட்டிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வந்து என்ன இருக்குது? 3 குணங்கள் இருக்குது. சாத்விக குணம், ராஜசிக குணம், தமோ குணம். சில நேரத்தில் சாத்விக குணத்தில் இருப்போம், ரொம்ப நல்லா இருப்போம், ஐயோ பகவானே கடவுளே என்னை காப்பாற்று, இனி என்னை விட்டு உன்னை விட்டு ஒரு யாருமே இல்லைன்னு. திருப்பி போய் மரம் வந்து பார்த்தா உனக்கு கூப்பிட்டு உனக்கு என்ன இருக்குது, உனக்கு விளக்க போட்டு உனக்கு என்ன இருக்குது, நல்லா தான் உனக்கு சாமி கும்பிட்டு நல்லா தான் டொனேஷன் கொடுக்குறேன். இது ராஜசிக குணம். ராஜசிக குணம்னா கோவப்படுற குணம், ரொம்ப என்ன சொல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பதட்டத்தில் இருக்கிற குணம். ஏதாச்சும் பிரச்சனைனா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சிங்களேன், இது பெரிய சோகம். என்ன பண்ணுவாங்க பிரபு? ஒரு பெரும் பிரச்சனை, பகவான் நம்பி 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 வேண்டுறீங்க, ஐயோ காப்பாத்தின்னு பகவான் அங்கே தான் மாட்ட விடுவார். ஓகேவா? பகவான் மாட்ட விட்டு பார்ப்பாரு இவன் என்ன பண்ணுறான்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தான் வந்து என்ன, நம்ம தான் வந்து பெரிய, நம்ம தான் வந்து பல சினிமா படங்கள்லாம் பார்த்து பல அம்பாள் படம்லாம் பார்த்து பல சாமி படம்லாம் பார்த்து நம்ம டைலாக் ஞாபகம் வச்சுருப்பேன். உன்னைய கூப்பிட்டு எனக்கு என்ன இருக்குது? முதல் ரிஜெக்ட், அதுதான் முதல் ரிஜெக்ட். ஆனால் நான் இனி நான் சொன்னதை நீ கேட்கல, இனிலேருந்து நான் வந்து ஃபோன் பார்க்க மாட்டேன், இனிலேருந்து நான் வந்து வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன், இனிலேருந்து நான் வந்து டிக்டாக் பார்க்க மாட்டேன். அந்த வைராக்கியம் வராது. இனிலேருந்து உன்னை கூப்பிட மாட்டேன். ஏன்னா அதானே ஈஸி. அதானே ஈஸி. ஏன்னா அதுதான் யாருக்கு, ஏன்னா அங்கே உட்காந்து பகவான் வந்து அவர் இழிச்ச வயது தானே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேள்வி யாருமே இல்லைங்க. நம்ம வைராக்கியம் அங்கே தான் வரும். இது வந்து ரஜோ குணம். தமோ குணம் வந்து என்னது? சாமி கும்பிண்டா என்ன, கும்பிடலாம் என்ன, சோறு கிடைக்குது தானே, சாமியை சோறு போடுது, உழைச்சாதான் சோறு. சாமியை வந்து மண்ணை கொத்தி விவசாயம் பண்ணுது, நான் விவசாயம் பண்ணாதான் சோறு.
நம்ம வாழ்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். ஓகேவா? சாமிலாம் ஒன்றும் கொடுக்கல, அது ஆசாமி. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இவர் வேற ஆளுக்கு போய் எங்கே போய் ஏமாறுவார்? கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தமோ குணம். கடவுள் வழிபாடு பண்ணி என்ன இருக்க சொல்கிறது தமோ குணம். இதெல்லாம் பண்ணி என்ன இருக்குது? இதெல்லாம் தமோ குணம். இந்த மாதிரி எல்லா குணங்களும் மிக்ஸ் பண்ணி இருக்கும் போது இதுதான் ஜட இயற்கையில். இந்த ஜடம்னா இந்த உலகம், பௌதிக உலகத்தில் நம்ம வந்து இந்த லௌகீக உலகத்தோடைய இயற்கை குணங்களை மாட்டி இருக்கும். இந்த குணங்கள் நம்மளை வந்து நம்ம பிரசாத மந்திரம் படிக்கலாம் எப்போதுமே. அது நடுவில் என்ன இருக்கும்? ஒரு வரி இருக்கும். நடுவில் என்ன வரி இருக்குன்னு உங்களுக்கு என்ன புரியுமா? சரீர அவித்யா ஜா படிக்கிறோமா இல்லையா? வாட்ஸ் த மீனிங்? மதி உங்கள் பேர் என்ன மதி? ஞாபகம் வர மாட்டேது. லாவண்யாவா? சரி, அது சொல்லுங்க மதி. சரீர அவித்யா ஜான்னு என்ன அர்த்தம் மதி? ஐயோ ஜெய ராதா கோபால் ஜோகி சரீர அவித்யா ஜா அப்படின்னு படிக்கிறோமா இல்லை? ஷாமகந்த மாதாஜி லைன் வருதா இல்லையா? சொல்லுங்க அபியா மாதாஜி, என்ன அர்த்தம்? ஜால்னா வந்து என்னன்னா வலைன்னு அர்த்தம், அதாவது நெட்டுன்னு அர்த்தம். சரீர அவித்யா ஜால்னா இந்த உலகம், இந்த ஜட இயற்கை நம்ம எப்படி நம்மளை வந்து இப்போ ஒரு மீனை பிடிக்கணும், நம்ம வலை வீசுமா இல்லையா? அந்த மாரி நம்மள ஆத்மாவை எப்படி இந்த இயற்கை வந்து நம்மளை வலை வீசி பிடிக்குன்னா, இந்த சரீரம்னா உடம்பு, இந்த பாடியை நம்ம கிட்ட கொடுத்து, இந்த பாடியில குணங்கள் இருக்கு, சத்துவோ ரஜோ தமோ, இந்த 3 குணங்களை கொடுத்து நம்மள ஆத்மாவை வலையை வீசி நம்ம இந்த உடம்பை கொடுத்து பிடிச்சிருச்சு. நம்ம இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள வந்தோடனே என்ன ஆயிரும்? அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அந்த வலைக்குள்ள மாற நம்ம திருப்பி இந்த உடம்பு என்ன பண்றோம்? மாற்றி வேற உடம்புல எடுத்துகிட்டே இருக்கும். ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு, ஆத்மா அழியாது. நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா. ஆனால் ஆத்மா வந்து என்றைக்குமே சுத்தமானது, ஆத்மா என்றைக்குமே கலங்க முடியாதது. நான் ஹன்னியமான சரீரை, இந்த ஆத்மா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையானது. ஆனால் நான் தூய்மையானவன், நான் வந்து பகவான் லோகத்தில் இருக்கக்கூடியவன், நான் பகவான் லோகம் தான் என்னுடைய இடம், அந்த மாதிரி விஷயத்த மறந்துருக்கும். ஏன்னா இந்த உடம்பு என்ற வலையை போட்டு இந்த இயற்கை நம்ம பிடிச்சிருச்சு. அப்போ இந்த உடம்பு என்ற உடம்பு எடுத்த பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா மனசு உடம்பு மட்டும் இல்லை, கரடி, கரப்பாம்பூச்சி, பல்லி, கோட்டான், பேய், பூதம், புல்லாகி, புழுவாகி, பூடாகி, பல் விருகமாகி, பாம்பாகி, பேயாகி, பல அசுரராகி எல்லா உடம்பையும் நம்ம மாற்றி எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? முக்குணங்கள் நம்ம போட்டு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது? நம்ம வந்து இந்த குணங்களில் வந்து அப்படியே மாட்டிக்கணும். அதனால தான் என்ன ஆகுது? நம்மளுக்கு ஏன் வந்து சில நேரத்தில் இந்த போராமை குணம் அதிகமாக இருக்குது, கோவப்படுற குணம் ஏன் அதிகமாக இருக்குது? சில பேர் ஏன் மந்தத்தன்மையாக இருக்காங்க. பார்த்தீங்களா இருக்கு பிரபு, ஒரே கிளாஸில் ஒரே வாத்தியார் ஒரே சப்ஜெக்டுக்கு ஒரே வாட்டி தான் எடுப்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக புண்ணியமா இல்லையாம்மா? உண்மையா இல்லையா? உங்கள் பேர் என்னம்மா? அண்ணம்மாவது அண்ணாமதாஜியா? இவ்வளோ நேரம் எனக்கு தூரப்படம் தெரியவே இல்லை. எனக்கு நானும் யாரும் புதுசாக வந்துருக்கான்னு நினச்சேன். அண்ணம்மா மாதாஜி தானே? ஓகே தூரப்படம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகே, ஒரே வாத்தியார் ஒரே சப்ஜெக்டை ஒரே கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன் 30 பேருக்கும் 30 விதமாக புரியுது? ஏன் பிரஜாமதி யூ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரை உண்மையா இல்லையா மாதாஜி? கத்தி சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா? அந்த 30 விதம் புரியுதா இல்லையா? காரணம் என்ன தானே மாதாஜி? கிடைக்கிறோம் ஏன்? பிகாஸ் நம்மளோட குணங்கள், நம்ம குணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம குணங்களை படைக்கப்படல. நீங்கள் வந்து நல்ல அமைதியான அப்பாவுக்கு அமைதியாக அம்மாவுக்கு பிறந்ததாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கணும் எந்த அவசியம் இல்லை. ஓகேவா? கத்துற அப்பா கத்துற அம்மாவுக்கு நீங்கள் பிறந்துக்கலாம், ஆனால் நீங்கள் கத்தணும் எந்த அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் குணங்கள் வேறுபடுது. ஆனால் அந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குணங்கள் நம்மளுக்கு மனசு, புத்தி, அகங்காரம் 3 இருக்குது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடிக்கும் நீங்கள் ஒவ்வொரு உடம்பு எடுக்கும்போது அந்த எல்லா உடம்புக்குள்ளும் மனசு போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் பாம்பாக இருக்கும்போது பாம்புக்குள்ளேயும் மனசு இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அப்போ அதை நம்ம எத்தனை பேர் எடுக்குமோ அந்த குணங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே அந்த குணங்கள், அந்த கேரக்டர் உள்ளுக்குள்ளே படியுது, உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்டோராக இருக்குது. நீங்கள் மனசு உடம்பு இருக்கும்போது அதனால் பார்த்தீங்கன்னா சில பேர் வகுனு ஏன்னா நியாயமே கத்துறேன்னு கேட்பாங்க. என்ன நீ இப்படி பண்ணுறேன்னு? ஏன் அது உள்ளுக்குள்ள குணம் இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம நாயாக இருக்கும் போது, பப்பியாக இருக்கும் போது, பாம்பாக இருக்கும் போது இந்த குணங்கள்லாம் யூஸ் பண்ணல, பிரச்சனை இல்லை. ஏன்னா எவனும் நம்மளுக்கு கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஓகேவா? பாம்பு பொண்டாட்டி வந்து பாம்பு ஹஸ்பண்டை கேள்வி கேட்குமா? ஏன் பாம்பு நீ ஏன் வந்து சீரன்னு கேட்குமா? ஏன் குரங்கு நீ ஏன் வந்து தாவர, ஏன் உன் புத்தி ஒழுங்காக இருக்க மாட்டேது, அங்கே தாவி கேட்குமா? கேட்காது. ஆனால் மனசுனா இருக்கும்போது நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ மனித பிரிவு எடுக்கும் போது நம்மளுடைய டியூட்டி வந்து என்னதுன்னா, நம்ம வந்து எப்படி வாழ்ந்தோமோ, எப்படி பிறந்தோமோ அப்படியே வாழ்ந்து செத்து போகிறதுக்கு இல்லை. நம்ம மனிதனாக பிறந்து என்னதுன்னா நம்மளுடைய ஜேர்னியை, நம்மளோட பயணத்தை மாற்றணும்.
நம்ம பாவாவோ கரடியாகவோ முயலாகவோ இல்லை பேய் பூதமோ இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையோடைய பயணத்தை, நம்மளுடைய ஜேர்னி, அந்த பாதையை மாற்ற முடியாது. இப்போ இந்த கிளாஸை வந்து ஒரு குரங்கோ பூனையோ வந்து ஒரு பேய் குட்டியோ உட்காந்து கிளாஸ் கேட்குமா? கிளாஸ் கேட்க முடியாது. யார் கிளாஸ் கேட்க முடியும்? மகேஸ்வரி மாதாஜி ஓச்சி. யார் கிளாஸ் கேட்க முடியும்? நம்ம தான் மனிதர்கள் தான் கிளாஸ் கேட்க முடியும். ஓகேவா? ஆமாம், சில சமயத்தில் கர்மம் போச்சு, பள்ளிகளும் கேட்கலாம். ஆனால் அவங்க வந்து அறியாமையில் அது வந்து சாப்பாடு தேடி போவோம். அதனால என்னடா கத்திட்டு வெள்ளிக்கிழமை கத்திட்டு இருக்கான்னு அதுக்கு பார்த்து கத்திட்டு போகுது. ஆனால் அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சுக்குருத்தியில் வந்து என்னது, ஒரு புண்ணிய கர்மம் உள்ளுக்குள்ளே போவோம். ஆனால் நம்மளுக்கு ரியலைசேஷன் வர்றதுக்கு இந்த பாடி தான் தகுந்த பாடி. நம்மளுக்கு வந்து ரியலைசேஷன் என்ன சொல்ல முடியும் தமிழில்? உணர்வு வர்றதுக்கு ஒரே ஒரு பாடி, இந்த பாடி தான். அப்போ இந்த பாடி எடுத்த நம்மளோட டியூட்டி வந்து என்னது, நம்ம பகவானை வந்து அடையணும். கடவுள் வந்து யாரு, நான் ஏன் இங்கே பூமியில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நம்மளுக்கு ஏன் துன்பங்கள் வருது, நான் ஏன் வந்து இந்த லோகத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், ஏன் ஒருத்தன் பிறக்கும் போதே ஒரு ஊனமாக பிறக்கிறான், ஏன் ஒருத்தன் பிறக்கும் போது கூடாக பிறக்கிறாங்க, எல்லாரும் கடவுள் ஒன்றா தானே படிக்கிறாரு, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு நடக்குது, ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஏன் ஈரான் வந்து அமெரிக்கா குண்டு போடுறான், அமெரிக்காவை ஈரான் குண்டு போடுறான், அவன் இங்கே போடுற சண்டை யாருக்கு சண்டை நடக்குதே தெரிய மாட்டுது, ஏன் இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, ஏன் இந்த உலகம் வந்து அது மட்டும் சொல்ல வேறு நடக்குது, இந்த அட்டுலி ஏன் நடக்குது, இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்பா? யாரால் கேள்வி கேட்க முடியும்? பூனைக்குட்டியா சமகந்தம் வந்து வேறு எந்த குட்டி கேட்க முடியும்? மனிதர்களாகி நம்ம மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். நம்மளுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. ஓகேவா? இந்த கேள்வி கேட்குற தகுதியை வந்து யார் நம்மளுக்கு இது இருக்குதோ அந்த தகுதி உள்ள நபர்களாகி நம்ம மட்டும்தான் பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து தகுதி ஆகுவோம். ஏன்னா கேள்வி கேட்குற பழக்கம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து என்னது, கசாப்பு கடையில் ஒரு கோழியை வந்து கட் பண்ணுறாங்க, கழுத்தை கட் பண்ணுறாங்க. ஏன் வருது அது கட்டா இல்லையா? கட் பண்ணுறாங்களா இல்லையா? எல்லாம் நினச்சி பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கும் அவ்வளோ கோழிகள் வந்து தேவைப்படுது. சும்மா சாதாரணம் இல்லை. நான் அன்றைக்கி சும்மா உட்காந்து ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்கும்போது ஒரு லைட்டாக கலக்கலை போட்டேன். ஒரு சிக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்கன் எவ்வளோ தேவைப்படும்? இப்போ பாருங்க, ஸ்கூல் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது, கடைங்க இருக்குது, எத்தனை சாதாரண இந்த இந்த ஏரியாவில் மட்டும் வச்சுங்க, எத்தனை கம்பெனிஸு, எத்தனை கடை, எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸு, எத்தனை அவர் வீட்டில் வேறு தனியாக. அப்போ ஒரு நாளைக்கு இன்றைக்கி நைட்டு மட்டும் எத்தனை கோழிகள் அறுக்கப்படணும்? பட்டாலே டசன் கணக்கில் டசனா. அப்போ இந்த இந்த மாநிலத்தில், இந்த நாட்டில் எவ்வளோ தேவைப்படும்? ஒரு நாளைக்கும் அவ்வளோ. அப்போ இந்த கோழிகள் வந்து கேள்வி கேட்குமா? என்னைய அங்கிள் ஏன் நீ அறுக்கிறீங்க கேள்வி கேட்குமா? கேள்வி கேட்காது. கேள்வி கேட்குற பழக்கம் அதுக்கிட்ட கிடையாது. கதறும் கிடையாது. போஸ்டர் அடிச்சுட்டே போகிறீங்க, ஓகேவா? போஸ்டர் அடிக்கிறீங்க, திடீர்னு மரம் இருக்குது, மரத்தில் போஸ்டர் அடிக்கிறேன், மரம் கேட்குமா? ஐயோ கண்ணு இருக்கா, ஏன் என் மேலே போஸ்டர் அடிக்கிறீங்க கேட்குமா? கேட்காது. நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுறீங்கன்னா கேள்வி கேட்குமா? கேட்காது. அது அப்படியே நிற்கும். ஆனால் ஒரு மனிதர் இப்படி நடந்து போகிறார், நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, ஏய் என்ன மறைக்கிற கேட்பாங்களா இல்லையா? கரெக்டா இல்லையா அண்ணாமதி? பார்த்தாலே சண்டைக்கு போகிறதே மனிதர்கள் மட்டும்தான். குரங்கோ நாயோ பூனையோ சண்டைக்கு போகாது. அப்போ நம்மக்கிட்ட கேட்குற பழக்கம் வந்து கொடுத்ததுக்கு எதுக்குன்னா சண்டை போகிறதுக்கு இல்லை. நம்ம யார், நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், இங்கே வந்து நம்ம ஏன் வந்து இந்த லோகத்தில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து உருப்படாமல் இருக்கிறோம், ஏன் வந்து நம்ம வந்து ஏன் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுருக்கிறோம், எங்கே செத்து போய் எங்கே போகிறோமே தெரில. நம்ம செத்து போய் எங்கே போகிறோம்னு தெரியலனா நம்மளுக்கும் இந்த மழை பெஞ்சா ரோட்டில் வந்து தவுக்கில் அடிபட்டு இருக்குமே, அந்த அந்த தவுக்கடிக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. நாங்கள்லாம் வெளியே புக்கு வைக்க போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிரச்சாரத்துக்கு அங்கே வீட்டுக்குலாம் போவோம். வீட்டில் வந்து பேசும்போது நீங்கள் நிறைய பேச முடியுது. ஒரு அப்படி பண்டலாக எடுத்துக்கிட்டு ஒரு நிறைய வளவளம் பேச முடியுது. அங்கே லிமிட்டடாக தான் பேசணும். டக்குன்னு அந்த அக்காவை பிடிச்சிடணும். ஓகேவா? என்னையா உனக்கு என்னையா வேணும் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அக்கா இங்கே வாங்கக்கா, இல்லையா நீ அங்கேயும் சொல்லுங்கண்ணே. அப்போ சில பேர் கிட்ட வந்து வைப்பாங்க. அப்போ சிம்பிளாக டெவலப் என்னதுன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுவோம். அக்கா நம்ம பாருங்கள், நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம், நம்ம யார் என்னன்னு நம்ம தெரியாமல் இருக்கிறோம். ஓகேவா? ஒரு தவுக்கில் அந்த உதாரணம் எடுத்துருவேன். தவுக்கில் உதாரணத்தை, தவுக்கில் ஒரு மழை காலத்தில் ஒரு ரோட்டில் அடிப்படை செத்து பிடிச்சா அது எங்கே செத்து பிடிச்சி தெரியுமாக்கா? அவங்க அப்படி நிற்பாங்க. அக்கா தெரியுமா தெரியாதான் கேட்பேன். தெரியாதியா? அதே போல் நம்மளும் எந்த படம் நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? தெரியாது. அப்போ நம்மளுக்கும் தவுக்களுக்கும் எந்த வகையான வேறுபாடும் இல்லை. நம்மளும் தவுக்கில் மாதிரி தான் இருந்து செத்து போகிறோம் நம்மளும். ஓகேவா? அப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கினா இந்த புக்கை வாங்குங்க அப்படின்னு இந்த புக்கை 3 புக்கை அழகாக விற்றுட்டு வந்துடும் நாங்கள். ஓகேவா? அப்போ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இந்த உதாரணம் ஒரு சாதாரண ஒரு பேசிக்கான உதாரணம் தான்.
ஆனால் இந்த நிலையில் நம்ம வந்து ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் பிறந்திருக்கோம், என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியல. அப்போ மகாத்மா மாறணும்னு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த பக்தி பாதையில், பக்தினா என்னது, பக்தினா வந்து என்னன்னா, அதாவது நம்ம ஆத்மா என்றதில் யாரும் சந்தேகம் இருக்கா? அண்ணா மதஜி சந்தேகம் இருக்கா? நம்ம ஆத்மா இல்லையா? ஆத்மா எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? பாப்பா உங்கள் பேர் என்னது? நிஷா. நிஷா, ஆத்மா எங்கே இருக்கு? நமக்குள்ள எங்கே இருக்கு? அபிராமதே, ஆத்மா எங்கே இருக்கு? நமக்குள்ள எங்கே இருக்கு? கிருஷ்ணன் ஆத்மா நமக்கு எங்கே இருக்கு? கிருஷ்ணன் எங்கே இருக்கு? கிருஷ்ணன் இருதயத்தில் இருக்கு. ஆனால் வந்து ஆத்மா நம்மளுடைய இருதயத்தில் தான் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஒளிமே தான் இருக்கும். இந்த ஆத்மாவாகிய நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ரோ இதான் புளிச்சு போச்சு ப்ரோ, கேட்டு எனக்கு காது புளிச்சு போய் அதில் மரமே வளர்ந்துருச்சு. ரொம்ப கேட்டுட்டோம். நிறைய கேட்ட விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பிக் கொஸ்டின். நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஓகேவா? புரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? புரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். நம்மளுக்கு உண்மையிலே புரிஞ்சு என்ன பண்ணுவோம்? இங்கே சொல்ல பாருங்க, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைபவன் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருந்து உடனடியாக விடுதலை பெறுகின்றான். நம்ம இந்த உடம்பு இல்லை நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பகவானுக்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சிருவோம். நம்ம அவருடைய சரணாகதி அடைஞ்சு என்னது இந்த இந்த உலகத்தையும் நம்ம விடுதலை அடைஞ்சிருவோம். நம்ம திருப்பி இந்த லோகத்தை மாற்றவே மாட்டோம். நம்ம செத்த பிறகு தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்லாம் தெரியணும் அப்படி கிடையாது. நம்ம இறந்து போய் தான் பகவான் அப்படி இல்லை. நீங்கள் இங்கே இருக்கும் போதே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சு அந்த இது தெரிஞ்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, நம்ம பக்தி பாதை தான் இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும், ஜெய ராதா கோபால் ஜியோ கி ஜெய், கௌரங்க மாபிரபு கி ஜெய், இந்த ஆத்மாவுக்கும் பகவான் பரமாத்மாவுக்கும் ஒரு பாலத்தை கொடுக்குறது, ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறது, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு பிரிட்ஜாக இருக்குது வந்து என்னதுன்னா பக்தி. ஓகேவா? இந்த பகவானுக்கும் நம்மளுக்கும் வந்து நடுவில் இருக்கிறது வந்து என்னது? பக்தி. இந்த பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ஸ்டெப் இருக்குது. அதான் நம்பிக்கை. நம்பிக்கை. ஆதாவது ஸ்ரதா, சாது சங்கா, பக்தரோட சங்கம். ஓகே. 3வது பஜனக்கிரியா. பஜனக்கிரியானா சும்மா ராமா ராமா குவிந்த கொஞ்சம் பஜனை போகிற அந்த பஜனக்கிரியா இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. வாட்ஸ் பஜனக்கிரியா? கிருஷ்ணா, பஜனக்கிரியானா ப்ராக்டிஸ் பண்ணுறது, சொல்கிறத கேட்குறது. ஓகேவா? ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? அந்த ரூல்ஸை இந்த பஜனக்கிரியா தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பஜனக்கிரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பஜனக்கிரியாவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1 2 3 4 6 6 வகையான சிம்டம்ஸ் இருக்குது. இந்த பஜனை கிரியாவுக்குலாம் பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு ஏன் வந்து நம்மளுக்கு பக்தி ஸ்டெடியாக இருக்க மாட்டுது? இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இருக்குல்ல, நம்ம ஒழுங்காக தான் பண்ணுறோம். ஏன் அபிராமதிஜி, ஆனால் ஏன் ஸ்டெடியாக இருக்க மாட்டுது? அதுக்கு 6 சிம்டம்ஸ் வந்து ஷீலா மாதுரிய கடம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதோடு சேர்த்து 5 வகையான பிரச்சனைகள் பக்தியில் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த 5 கொடுத்துருக்காரு. மொத்தம் 11 விஷயங்கள் பஜனை கிரியாவில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது. 6 தனியாக 5 தனியாக. சமங்கந்தி புரியுதா? அந்த 6 ஏன் நம்ம வந்து பக்தியில் நம்ம வந்து ஸ்டெடியாக இல்லை? முதல் 6 விஷயம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு சிம்டம். ஏன் நம்ம பக்தி ஸ்டெடியாக இல்லைன்னு. அதில் நம்பர் 1 வந்து என்னதுன்னா உற்சாகமாயி. இருக்க மாதிரி ரிமெம்பர், உற்சாகமாயினா வந்து என்னதுன்னா, அதாவது மழை பெஞ்சோடனே உடனே வளருது என்னது? உடனே மறுநாளே வந்து வெளியே வந்துடும் என்னது? காளான். ஓகே, மஷ்ரூம். மழை பெஞ்ச உடனே வந்துடும். அதுக்கு நீ விதெல்லாம் போட வேண்டாம். அதே போல் திடீர் பக்தி. நைட்டு தூங்கி எல்லாம் நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஏசிட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சோன்னா திடீர் பக்தி. உடனே உற்சாகம்னா டக்குன்னு உற்சாகமாக வருது. உடனே ஓவர் பக்தியாக வருது. அன்னைக்கு குளிச்சு பூஜை போகிற அட்டி மணி அடிக்கிறது. அவர் பகம் பார்ப்பாரு, நேற்று வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு தண்ணி கூட நீ வைக்கல, ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது. நீங்கள் பார்க்குற இந்த ட்ராமா நாளைக்கு பார்க்குற உற்சாகமாக இதான் உற்சாகம். முதல் இது தான்
உடனே நீங்கள் வந்து அந்த அந்த மீட்டர் மேலே இருந்துச்சுன்னா பாஸ்கரன் பிரபு அதே அளவுக்கு என்ன ஆகும், திருப்பி கீழே போயிடும். நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கீங்களா பாருங்கள். திடீர் பக்தியும் போடுவாங்களே, மறுநாள் திடீர் இல்லாமல் காணாம போயிடும். அந்த மாதிரி நம்ம திடீர்னு ஒரே உற்சாகம் ஆகிடக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல் சிம்டம். ஏன் நம்ம பக்தியில் வந்து நம்ம வந்து அன்ஸ்டெடியாக இருக்கும், ஏன் நம்ம ஸ்டெடியாக இல்லை, ஏன் நம்ம ஒரு நிலையாக இல்லை, உற்சாகமாகி. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கணன தாரலா. கணன தாரலான்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன வேவிங் என்டர்வியர், அதாவது அலைப்பாயும் முயற்சிகள், நிறையா முயற்சி பண்ணுறது, நிறையா எஃபர்ட் போகிறது. அதாவது இது பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, அப்படி ஸ்டாப்பு முடிஞ்சு, ஓகேவா. அப்போ அடுத்து இது ஆரம்பிக்கிறது, இது ஸ்டாப்பு, ஓகேவா. அது வந்துக்கிட்டு இருக்கு, அது அறவேக்கடை நிற்குது, ஓகேவா. இது வந்துக்கிட்டு இருக்கு, இது ஒரு அறவேக்கடை நிற்குது. அப்புறம் நான் இது பண்ண பக்தி, இது இந்த புக்கை படிக்க போகிறேன், இந்த புக்கை படிப்போம். புக்கு புது புக்கு பார்த்துங்க, அந்த புது புக்கோடைய அவஸ்தை பார்த்துங்க. புதுசாக கவர் பிடிக்கணும்ல, நல்ல வாசனை வருதா, அப்பா. புக்கு கவர்லாம் வந்து நல்லா இப்போ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்காது, ரொம்ப கவர்லாம் அப்படியே ஸ்டடியாக இருக்கும், நல்லாக்கா இருக்கு, சூப்பராக இருக்குது புக்கு. யார் எழுதுனா, மாரேஷ், வெரி நைஸ் தான். புக்கு படித்தோடனே என்னெல்லாம் தலை போட்டிருக்காங்க, ஓகேவா. ஆனால் அதோட கொடு என்னென்னா, என்ன படம் இருக்கா, படம் இல்லைன்னா போரிங். ஏன் இப்போ கரெக்டாக இல்லையா வருவா, படம் இல்லைன்னா போரிங். சரி, என்ன போட்டுக்காரு, நிறைய போட்டு எல்லாம் பற்றி தேவையான விஷயம் தான், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், எடுத்து அலமாரில் வைப்போம். மகேஷ் வந்துச்சு, அலமாரில் வைக்கிறோம். அடுத்து வந்து என்னது, நாளைக்கு படிப்போம், மறுநாள் எடுப்போம், திருப்பி படுத்துன்னா முதல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மொத்தலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது இங்கேருந்து இங்கே கவர் வச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கு. அவர் பார்த்தீங்களா, இது வந்து என்னென்ன கம்பெனி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் சாப்பாடு வந்து இந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் குரு நமஸ்கார் பேர் இதெல்லாம் தெரியாதான், பூர்வபாத பேர் எல்லாம் படிச்சுட்டு இதில் என்ன ஆயிடுது, 1 hour போயிடுது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சாலும் இந்த தலைப்பெல்லாம் படிச்சுட்டேன். அதில் பாலின் கொடுமை என்ன தெரியுமா, நான் சொல்கிறேன் பாருங்க, இதில் இல்லை நினைக்கிறேன். சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அந்த புக் எழுதுன்னு நிறைய எழுதிருப்பாரு, ஓகேவா. அதெல்லாம் படிப்போம். எல்லாம் படிச்சோன்னே முதல் ஸ்லோகம் படிக்கும்போது நான் தூக்கிவாங்க, ஏன்னா அங்கே டயர்ட் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் போச்சேன், கரெக்டா இல்லையா. அப்புறம் 2வது நாள் மறுநாள் படிக்கணும், ஓகேவா. அந்த டைமில் படிக்கும்போது சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு வந்துடலாம், இந்த ஃபோன் பார்த்துட்டு வந்துடலான்னா திருப்பி 1.5 மணி நேரம் ஆயிரும் இதில். அப்புறம் நம்ம தான் சபதம் எடுத்துருக்கோமே, எடுத்து சபதத்துக்கு ஒரு 2 பேர் படித்தோன்னே, ஏன்னா இங்கே தான் டயர்ட் ஆச்சு, கண்ணு தான் அவிஞ்சு போச்சேன். இங்கே பார்த்தோன்னே தூக்கம் வந்து அழகாக வந்துடும், ஆட்டோமேட்டிக் வந்துடும். நீ யாருக்கும் தூக்கம் வரல, யாராச்சும் தூக்கம் வர பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் புக்கு படிக்கணும், புக்கு படிங்க. உண்மையிலே புக்கு படிச்சு தூக்கம் வந்துடும், ஓகேவா. அப்போ என்ன ஆயிரும், புக்கு படிச்சோன்னே கண்ணு எப்போ தூங்குன்னு எனக்கு தெரியலையே. வேற மாதிரி படிச்சிருக்க பேர் அதே பொசிஷனில் இருப்போம். ஆனால் இதான் வந்து முயற்சி. அதோட என்ன ஆகும், அதோட ஏதாச்சும் 2 நாள் 3 நாள் ஆச்சா, அதோட இங்கே வைக்கிறோமா, அதோட அடுத்த தீபாவளி வந்து சுத்தம் பண்ணுவாங்களே, அங்கே வந்து சிறந்தி கூடு கட்டி அந்த மாதிரி படிக்காமல் அப்படியே இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம். அப்போ இந்த புக்கு வந்து இப்படி இருக்கும். அடுத்த தைப்பூசத்தில் போய்ட்டு புது புக்கு வாங்கிட்டு வருது. அப்புறம் அது பாதி, அப்புறம் இது பாதி, அப்புறம் வந்து பிரபு நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், எல்லாத்துலேயும் வந்து பாதி 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 பாதி, இது கொஞ்சம் அது கொஞ்சம். இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்துமே இருந்தால் அது அறக்குறை. அது வந்து நம்மளுடைய பக்திக்கு நம்மளே ஸ்டெடியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நாலேஜை முழுசாக எடுத்துக்கல. இது 2வது, ஓகேவா. 3வது வியூதா விகல்பானா என்ன அர்த்தம்னா இன்டிசிஷன், அதாவது தீர்மானம் இல்லை, ஒரு முடிவை எடுக்கிற பழக்கம் நம்மளுக்கு வரல, ஓகேவா. இது முக்கியமா அது முக்கியமா, நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா, இன்னைக்கு நான் வந்து ராஜ் கிட்ட வந்து போய் சொல்லிடலாமா, இன்னைக்கு நான் வந்து கிளாஸுக்கு போகலாமா இல்லை நான் இது பண்ணலாமா, நம்ம வந்து ஜபம் பண்ணலாமா இல்லை ஜபம் குருபா சொல்லியிருக்கிறாரு, ஜபம் வந்து இன்னைக்கு முடிக்க முடியல நாளைக்கு பண்ணலான்னு. அப்போ நீங்கள் முடிக்க முடியாத மாரி நம்ம வேலையெல்லாம் முடிச்சிருவோம். நாளைக்கு நம்ம அதை வந்து என்ன பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் அது நாளைக்கு முடிக்க முடியாது. அப்புறம் பார்த்தா அது அப்படி தங்கி என்ன ஆகும், ஜபத்தை ஒழுங்காக பண்ணாமல் பிரபு ஜபம் பண்ணிக்கலாம் பண்ணேன்னு சொல்லி ஒரு பொய் முடிஞ்சு.
ஓகேவா? அதெல்லாம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா வியூத விகல்பா, அதாவது தீர்மானம். நம்ம வந்து ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்கணும்னா அது கண்டிப்பாக நம்ம செய்யணும், கரெக்டாக முடிவு எடுக்கணும். ஓகேவா? 4வது விஷயா சாகரா. ஓகே, அதாவது சாதாரண விஷயம். ஓகே, விஷய சாகரானா என்னன்னா ஸ்ட்ரகிள் வித் த மந்தன். அதாவது வந்து என்ன அர்த்தம்னா நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பயங்கர உழைப்பை போடு இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இந்த லோகத்தில் நம்ம பிறந்துட்டோம், நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். இது 3வது காண்டத்தில் கபிலதேவர் தன் அம்மாவுக்கு தேவபூதி மாதாவுக்கு சொல்லும் போது அழகாக சொல்கிறாரு, நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போதே நம்மளுக்கு என்னென்ன ஹாப்பினஸ், என்னென்ன துக்கங்கள், இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனால் நம்மளுடைய பக்தியால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்படி நம்ம பக்தியில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணல, பக்தியில் பாதுகாலனா நம்மளுக்கு என்னெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே நடக்கும். எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், ஒருத்தவங்க நல்லா கூட எப்படி விதிக்கப்படுது? எதுன்னு அடிப்படையில் கொடுக்கப்படுது? நம்மளுடைய கர்ம வினைகளால. கர்ம வினை சாதாரணமாக சொல்லக்கூடாது. கர்ம வினை என்னது? நம்ம பண்ண அட்டுழியங்கள், நம்ம பண்ண சேட்டைகள், அதுதான் இப்போ மரமாக வளர்ந்து நம்மளுக்கு பழம் கொடுக்குது. அந்த பழம் வந்து நம்மளுக்கு பாராட்டு கொடுக்கக்கூடிய பழமாக இருக்கலாம், இல்லைனா வந்து 4 அரை சப்புன்னு வாங்கக்கூடிய பழமாக கூட இருக்கலாம், இல்லைனா நம்ம இயேசு வாங்குற பழமாக கூட இருக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் அந்த பழங்கள் இருக்கலாம். காலையில் ஏஞ்சோடனே இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு யார் உதாரணம் எடுக்கலாம்? கிருஷ்ணன் உதாரணத்துக்கு வா, கோச்சிங் மாட்டிங்களே. ஓகே தானே கிருஷ்ணன்? ஓகே, திடீர் கிருஷ்ணன் காலையில் வந்து இன்றைக்கி வந்து பாராட்டு வாங்கணும்னு இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் திடீர்னு பாராட்டுவாங்க. திடீர்னு காலையில் போனோன்னா நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஏசு வாங்கணும்னு இருக்குது. அங்கே போனோன்னா காலையில் போனோன்னா ஆஃபீஸில் ஏசு வாங்குவோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து துல்லியமாக இருக்குது. 252 துன்பத்தை அனுபவிக்கணும்னா 252 துன்பத்தை கரெக்டாக அனுபவிச்சிடும். நம்ம 108 இன்பங்களை அனுபவிக்கணும், 108 இன்பம் கரெக்டாக நம்ம அனுபவிப்போம். எல்லாமே கரெக்டாக வந்து சேரும் உங்களுக்கு. இது எல்லாமே கால்குலேட் பண்ணப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, அப்போ முட்டாளாக தான் இருக்கணுமா? அவன் அறிவால் ஆக முடியாதா? முடியும். எப்போ? நம்ம முயற்சி பண்ணணும், எதுலையுமே உழைக்கப்படணும். நீங்கள் படிப்பாக இருந்தாலும் உழைக்கப்படணும், பக்தியாக இருந்தாலும் உழைக்கப்படணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நம்மலாம் கேட்டுட்டு அப்புறம் நல்லா சொன்னேன், வண்டர்ஃபுல் கிளாஸ், கை தட்டிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து பழைய பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்டதை, நம்ம படித்ததை நம்ம செயல்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அந்த கொஞ்சம் முயற்சி தான் என்ன ஆகும்? தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, சிறு துளி பிரபலம், சிட்டிக்கின்னு சொல்லுவோம், ஜடி ஓகே. பிறகு வந்து பெரிய மலையாக மாறும். அதனால் அது கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து தேவையில்லாத விஷயம் ரொம்ப முயற்சி பண்ணுவோம். நம்ம பகவான் நம்மளுக்கு என்ன அதெல்லாம் ஓட்டமே கொடுத்துருவார். நம்மளோட ஒரே ஃபோக்கஸ், நம்மளோட ஒரே கோல் வந்து என்னது? நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி பண்ணுறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், பகவானுக்கு நீங்கள் பக்தி பண்ணீங்கன்னா, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிங்கன்னா வேறு யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. நான் இது பல இடத்துல சொல்லியிருக்கேன். இது வந்து புதுசாக வந்தவங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். என்னென்னா, பகவத்கீதை எழுதுறது யார்? வியாசதேவர். இது சொல்லி விநாயகர் பெருமாள் எழுதுறாரு, சொல்கிறது வியாசதேவர். படிக்க சொல்கிறது வந்து சிவபெருமான் படிக்க சொல்கிறாரு. ஓகேவா? அதில் பகவத்கீதையில் 10வது சாப்டரில் சேனாதிபதியான அகம் கந்தா, நான் தான் முருகன் சொல்கிறேன். கந்தன் யார்? முருகன் சொல்கிறாரு. தென் இது தெய்வி சே குணமாய் மமமாய துரத்தையா, மாயானா வந்து யார்? துர்கா தேவி தான் மாயாதேவி. துர்கா வந்து யார்? அம்பாள். அப்போ யாருமே இங்கே கோச்சிக்க மாட்டாங்க. ஐயோ, நான் பகவத்கீதை படித்து நான் கிருஷ்ண வழிபாடு பண்ணேன்னா என் முருகர் என்ன வேறு எடுத்து குத்திடுவாரா, எனக்கு அம்பாள் வந்து குத்திடுவாங்களா? குத்த மாட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு பாராட்டுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பகவத்கீதை அடிப்படை விஷயத்தை நம்ம படிக்கிறது இல்லை, தெரிஞ்சிக்கிறது இல்லை. சும்மா சண்டை புக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரத்தை கடத்திடுறோம். ஓகேவா? இது விஷய சாகரா. 5வது வந்து என்னதுன்னா நியமக்ஷமா. 5வது வந்து என்னன்னா நியமக்ஷமா, இன்எபிலிட்டி ஃபாலோ த கைட்லைன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா சாஸ்திரத்தில் ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, சில ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லப்பட்டிருக்கு, சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, ஆனால் ரொம்ப வருஷங்கள் ஆகியும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாமல் நம்ம இருக்குன்னா இது நம்மளோட பக்திக்கு ஒரு தடங்கலாக இருக்கும். இன்எபிலிட்டி ஃபாலோ த கைட்லைன்ஸ், அதாவது இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் நம்ம இருக்கிறது. ஓகேவா? அது நம்மளோட பக்தியை சரியாக இருக்க விடாது, நம்ம தடுமாறுவோம். ஏன்னா 6வது தாரங்க ரங்கினி. தாரங்க ரங்கினா வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அட்டாச்
டு வெல்த் என்ஜாய்மெண்ட் அண்ட் எடோரேஷன். அதாவது பேரு புகழ், அப்புறம் வந்து என்னது so much என்ஜாய்மெண்ட், தென் so much வந்து பார்த்தீங்கன்னா மணி, பணம், செல்வம். செல்வம் கண்டிப்பாக வந்து சேரும். காசு இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. காசு இல்லாமல் என் மன சுத்தமாக இருக்குது ஆனது தவுக்கே எனக்கு வந்து 5 கிலோ அரிசி கிட்ட கொடுத்துருவானா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. சாமதி வீட்டு முன்னாடி கடை இருக்குதுண்ணே ஓகே நீ எவ்வளோ நாளாக உனக்கு தெரியும், அது ரொம்ப நல்லவரை சொல்லி கேட்டு கொடுக்க மாட்டாங்க. பணம் தேவை, ஓகேவா? ஆனால் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டு பணம் மட்டுமே போகும்போது நம்மளோட கோல் காணாமல் போயிடும், ஓகேவா? இங்கே வந்து பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், பணம் முக்கியம். ஆனால் எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ வச்சுக்கிட்டு உழைக்கணும். அது மற்ற நேரத்தை நம்ம பக்திக்கு செலவு பண்ணணும். அப்புறம் என்ஜாய்மெண்ட், ஸோ மச் என்ஜாய்மெண்ட். இந்த உலகத்தில் நம்ம என்ஜாய்மெண்ட் அதிகமாக பண்ணும்போது, அதிகமான இன்பத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணும்போது நம்ம இங்கே திருப்பி துன்பப்பட்டாகணும். இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். எந்த அளவுக்கு, அதாவது வந்து உதாரணத்துக்கு அது போதும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கையில் வந்து ஒரு புண்ணு இருக்குது, நீங்கள் சொல்லிடுறீங்க. சொரியும்போது எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கின்றது பிரபு, ஓகேவா? சொரிஞ்சு முடிஞ்சோன்னா அது ஒரு வலி ஏற்படும். அதே போல் என்ஜாய்மெண்ட் அதிகமாக பண்ணும்போது இன்பமாக இருக்கும். நீங்கள் என்ஜாய்மெண்ட் எவ்வளோக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே வந்து திருப்பி நம்ம துன்பங்கள் அனுபவிச்சாகணும், ஓகேவா? அதோட உணர்வு என்னென்னா பேர் புகழுக்கு ஆசைப்படுறது, அவளுக்கு பேர் பாராட்டு புகழ் வரணும்னு ஆசைப்படுறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாரங்க ரங்கனி. இது 6வது தடைக்கல், ஓகேவா? இந்த 6 எப்போ நம்ம வந்து இருக்குதோ நம்மளோட பக்தி சரியாக இருக்காது, ஓகேவா? நான் ஒன்று 5 வந்து அழகாக நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் ஃபாஸ்ட்டாக. நான் 5 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 வகையான பிரச்சனைகள் இருக்குது பக்தியில், ஓகேவா? 6 வகையான விஷயங்கள் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து தடைகளாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பக்தி சரியாக இருக்க முடியாது. சிலது நல்லா இருப்போம், சிலது நல்லா இருக்க மாட்டோம். சிலதில் பகவான் பக்தி பிடிக்கும், சிலது போரிங் அடிக்கும். இதெல்லாம் ஏன்னா இந்த 6 விஷயங்கள் இருக்கிறதுனால. இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்தியில் 5 வகையான பிரச்சனைகள் இருக்குது. 5 வகையான பிரச்சனைகள் வந்து என்னதுன்னா லயா. நம்பர் 1 லயானா வந்து என்னது? சோம்பேறித்தனம். அதாவது வந்து எஞ்சுக்கிறதுல நம்ம சோம்பேறி, வழிபாடு பண்ணுறதுல சோம்பேறி சொல்லி கோச்சிக்காதீங்க, இங்கே போட்டுருக்க வார்த்தை போட்டு அதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா? ஜபம் பண்ணுறதுல சோம்பேறி, சாப்பிட்றதுல சோம்பேறி, இந்த மாதிரி இருந்தமே. ஆனால் நம்மளுடைய பக்தியில் மிகப்பெரிய தடை நம்பர் 1. 2வது விக்ஷேபன்னா வந்து என்ன அர்த்தம்னா டிஸ்ட்ராக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது பக்தி பாதையை தவிர்த்து நம்ம வந்து வேறு விஷயங்களில் நம்ம வந்து தடமாறி போகிறது. ஆரம்பத்தில் பக்திக்காக வந்திருப்போம், ஆனால் வந்தது ஒன்று கட்சா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற எங்கே டேரக்ஷனில் இருப்போம் நம்ம, ஓகேவா? அடுத்து 3வது அப்ராதிபதி. அதாவது என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது அலட்சியம், கேர்லெஸ். பிரபுபாத சொன்னது தானே, இதுதானே, பிறகு பார்த்துக்கலாம். அந்த அலட்சியம் இருக்கவர் நம்ம பக்தியில் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் தான். 4வது கசாயா அப்படின்னா என்னதுன்னா நம்ம வந்து 6 வகையான எதிரிகள். காம, குரோத, லோப, 3 இருக்குது. anger, greed and pride. காம, குரோத and லோப. அதாவது கோபம், ஆசை and anger, கோபம், greed பேராசை and pride அகங்காரம். 3 விஷயங்கள். இது வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிற போது நம்ம வந்து பக்தியில் நம்மளுக்கு தடையாக இருக்கும். கோபம் மிகப்பெரிய தடை, கிரீட்னா பேராசை, என்ன வந்து ப்ரைட் அகங்காரம், ஓகேவா? இது கசாயா. 5வது ரசஸ்வாடானா வந்து என்ன ஆகுதுன்னா இதுவும் சேம் தான், மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பௌதிக ஆசை. இது எல்லாம் வந்து நம்ம ஏன் வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வந்து பவம் பண்ணுறோம், நம்ம பக்தி பண்ணுறோம், ஏன் ப்ரூவ் எல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது, எனக்கு ஏன் ஒழுங்காக வர மாட்டேன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கரெக்ட் பண்ணணும். ஒன்றும் நம்மளுக்கு வந்து அப்படி நிறைய டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்தியோடைய அந்த பூவு, அந்த மலர் அழகாக மலரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பகவான்கிட்ட பக்தியில் டேஸ்ட் கிடைக்கும். அப்போ நாம ஜெபம் ஒழுங்காக வரும். அப்போ தான் எல்லாமே ஒழுங்காக நடக்கும். அன்னைக்கு நம்ம நாம ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அன்னைக்கு நாம ஜெபம் பண்ணணும். நாம ஜெபம் தான் ரொம்ப முக்கியமானது. அது நாம ஜெபம் மூலியமாக தான் நம்மளுக்கு பக்தி கிடைக்கும். அது நாம ஜெபம் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து எல்லா வகை நன்மையும் நடக்கும். அது நாம ஜெபம் அந்த பக்தி நல்லா வரணும்னா நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணணும். நம்ம சொன்ன 6, 5 மொத்தம் 11. இதை கரெக்ட் பண்ணமே ஆனால் நம்மளும் மகாத்மாவாக மாறலாம்.
ஓகே, ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा जय श्रीमद भगवदगीता की, तेना बल सुभद्रा महारानी की, जय राधा गोपाल जी की, श्रील प्रभुपाद महाराज की, गौर ब्रह्मानंदे हरि हरि बोल. எஸ், இது கேள்விகள்?